வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல நைட் நடந்த ஒரு சம்பவம். வாட்டர் மெலான் இருக்குல்ல, இந்த தர்பூசு தர்பூசு பார்த்தீங்கன்னா வந்து இங்க ஓப்பனா ப்ரப்போஸ் பண்றாராம் திவ்யாக்கு. இதுல ரேங்கிங் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா லீஸ்ட்ல நிக்க வச்சாங்க எஃப்ஜே, தர்பீஸ். அப்புறம் தர்பீஸ் தான் லாஸ்ட். அதுக்கு முன்னாடி பார்வதி 13, 12ல பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வச்சாங்க. இந்த 3 பேரையும் பிடிச்சி ஜெயில போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். 3 பேர் ஜெயில போட்டாங்களா. இப்போ நைட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. உள்ள வந்து எஃப்ஜே இல்ல, பார்வதி, திவாகர் இருக்கிறாங்க. இங்க வெளியில பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா, அரோரா இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பார்வதி வந்து சொல்றாங்க, அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி இவர் கிளாரிஃபை பண்றதுக்காக தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த தேடல தானே இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை கேட்க, நான் உங்க சொந்தக்காரெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. இங்க வந்து அதுக்காக தான் அதை கிளாரிஃபை பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேள்வி அந்த கேள்வி எந்த ஏரியா அப்படின்லாம் இவர் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இவர் பாத்தீங்கன்னா உடனே சொந்தக்கார வர வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறாரு. அதுக்கு திவ்யா வந்து நான் சொந்தக்கார வர வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் சொல்ல, பார்வதி வந்து இது இன்டைரக்டா தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொன்னதும் பாத்தீங்கன்னா, நீங்க எதை பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது, அது எனக்கு பிடிக்கல, அதை நான் சொல்ல வேணான்னு விரும்புறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க. நான் எதுவுமே சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர்மெலன், அதாவது கிடைக்கிற கேப்ல எல்லாம் இது எத்தனாவது முறைன்னு தெரியல. ஏன்னா அந்த ஹோட்டல் டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டுல புதுசா திவ்யா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது, நீங்களும் நானும் சொந்தக்கார தானே அப்படின்னு பேசினது. விஜய் சேதுபதி கிட்டே பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டுல புதுசா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. விஜய் சேதுபதியும் போதும் உட்கார வச்சிட்டாரு. இவங்க ஹோட்டல் டாஸ்க்ல பண்ணும் போதும் நல்லா இல்ல, போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக், மஞ்சரி அங்க கட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே போயிட்டு இவரு எப்படி இருந்தது எங்க பிளே அப்படின்லாம் சொல்ல, என்ன பிளேன்னா இவர் மதுரையில இருந்து வந்திருக்கிறாராம் பிக் பாஸ்க்கு. அதை பாட்டா பாடிட்டே வந்து எது வந்திருக்காருன்னா ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி போறதுக்காக வந்திருக்கிறாராம். அதனால பாக்குற எல்லா பொண்ணுகிட்டையும் இவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரப்போஸ் பாத்தீங்கன்னா அப்படியே காமெடியா பண்றது. இவர் காலேஜ்லயே அப்படித்தானா. இவர் வந்து அங்க நேற்று சொல்றாரு, நாங்க காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஜூனியர் பொண்ணுங்கலாம் வந்தாங்கன்னா இப்படிதான் வந்து ப்ரப்போஸ் பண்ண சொல்லுவோம். அதுல நல்லா இருக்கிற பொண்ணா பார்த்து உட்கார வச்சு, இன்னும் ப்ரப்போஸ் வந்து ரொம்ப நார்மலா இருக்கு, இன்னும் வந்து சூப்பரா பண்ணுமா, எமோஷனலா பண்ணுமா அப்படின்லாம் கேட்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரேங்கிங்கு பிடிச்சி அதுக்கே உள்ள போடணும், லேட்டா சொல்லிட்டு இருக்கா அப்படி. பட் அதை தாண்டி இதுல ஒண்ணு கவனிச்சிங்களா, இது வந்து ஜாலியா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றா அப்படி. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றதும் பாத்தீங்கன்னா உடனே நான் ஒண்ணுமே சொல்லியே அப்படிங்கிறாரு. சொந்தக்காரா வர வாய்ப்பு இருக்குன்னா என்ன என்ன சொந்தக்காரா வருவாங்க. இவருக்கும் ஆர்.கே. சுரேஷ் தெரியும். 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க பெருமையா சொல்லிக்கிறவங்க. 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. ஜாதி பற்று உடையவர்கள் 2 பேரும். ஆர்.கே. சுரேஷ் கூட தான் திவ்யா வந்து என்கேஜ் பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட் வந்து கல்யாணத்து வரை போகாம நின்று போச்சு. ஸோ அவருக்கு தெரியும், நம்ம சொந்தக்கார தானே நீங்க எதை சொல்றாரு, நீ நானும் ஒரே ஜாதி தான், அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜாதி மட்டும்தான், இந்த ஜாதி வந்து ரொம்ப முக்கியமான அளவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே சொன்னவர் தான் இன்டெரக்டா. அதுதானே இங்கேயும் பாக்குறாரு. இங்கேயும் தானே அவர் சொல்ல வராரு. வந்து வேற வேற கேள்வி கேட்டு நீ நானும் சொந்தக்கார தானே. இப்ப இதுல இருந்து தெரியுதா, நேத்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, பிரவீன்ராஜ் வந்து உன் சொந்தக்காரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தை வந்து ட்ரிகர் பண்ண பாக்குறாரு அப்படின்னு. அப்போ இவரும் திவ்யாவும் சொந்தக்காரங்க ஜாதியின் அடிப்படையில். அப்ப பிரவீன்ராஜ், கானா வினோத், அப்ப எதை சொல்ல வர நீ, பிசிஆர் ஆக்ட்ல தூக்கி உள்ள போடணும்ல. என்ன அதுதானே பண்ணிட்டு இருக்குது. ஒரு பெரிய நேஷனல் சேனல்ல அந்த ஷோல வந்துட்டு அப்படியே இன்டைரக்டா வந்து குத்துறாரம்மா, நீ அவனை ஒரே ஜாதி தானே, நீ அவனை சொந்தக்காரன் தானே. ஜாதிக்கு பதில் வந்து சொந்தக்காரங்கிற வார்த்தையை போட்டா ஒன்றும் தெரியாதா. ஸோ இங்க வந்து ப்ரப்போஸ் பண்றாரு, மாட்டிக்கிட்டாரு அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்லி அப்படின்லாம் அவரை சொல்லிட்டு இருக்கிற அப்படி. இப்ப தொக்கா மாட்டிக்கிச்சு அந்த பீஸு. இந்த தகுதி தராதரம் பேசுறது மட்டும் இல்ல, இந்த சொந்தக்காரங்க இந்த ஒரு கட்சியில வந்து பண்ணுவாங்கல்ல, அதாவது ஜாதி பெருமை வந்து குடிப்பெருமை, அப்படி குடிப்பெருமையின் பேரை மாத்திட்டா அது இல்லைன்னு ஆயிடுமா. ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சிருக்கிறாரு. இந்த பேரை வச்சுக்கிட்டு இவர் வந்து இங்க ப்ரப்போஸ் பண்றாராம். அந்த பக்கம் இதுக்காக கூட விட்டுடலாம், இதை கூட இவங்க காமெடி. நான் இன்னும் திவ்யா கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க ரொம்ப சாதாரணமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்றும் முதல் முறை கிடையாது இல்ல. இப்ப மஞ்சரி, தீபக் வந்து நிப்பாட்டிட்டு கேவலமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிளே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கேட்கும்போது கேவலமா இருக்குன்னு தானே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே செருப்பால அடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கு. காமெடின்ற பேர்ல ஒரே விஷயத்த எப்படி பண்ணுவாங்க திரும்ப 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 திரும்ப. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு வெறி ஊறி போயிருக்கு. இந்த ஆணவ கொலை பத்தி இவர் அந்த இன்டர்வியூ கொடுக்கும் போது அதானே அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்கம்மா, அது வந்துமா அந்த ஒரே சமூகமா நானும் அந்த பையனும் கொலை பண்ணாருல அவரும், அவரு ஃபியூச்சர் போச்சேம்மா,
கொலை பண்ணவன் ஃபியூச்சர் போச்சான், செத்து போயிட்டான் ஒருத்தன், அது தெரியல. ஆனா இங்க கொலை பண்ணவர் அவருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கலாமா அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவார் இவரு. ஸோ ஒரே சமூகம் அப்படின்றதா சொந்தக்காரங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீ நானும் ஒரே ஜாதி தானே, அப்ப நம்ம லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் லவ் பண்றதுக்கும் ஒரே தகுதி, ஒரே ஜாதியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மரமண்டை இது. இது வந்து இவ்வளவு பெரிய ஷோல வந்துட்டு இத ஃபன்னு அப்படின்ற பேர்ல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. நீ இந்த மாதிரி பண்றத கூட பாத்தீங்கன்னா அதை விட்டு தள்ளுங்க, இல்ல வந்து கழுவி ஊத்துங்க, காரி துப்பிட்டு விடுங்க அப்படின்லாம். ஆனா அப்படியே அந்த பக்கம் பாருங்க, வினோத் கிட்ட பண்றது, நீயும் பிரவீன் சொந்தக்காரங்க தானே அப்படின்றது. அப்ப தெரிஞ்சிச்சா இதுல மொத்தமா சிக்கிட்டா அப்படியா? ஸோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா விஜேஎஸ் போட்டு புழக்க வேண்டிய வாரம். விஜேஎஸ் புழகிறாரா இல்லைன்னா இது அதிகமாயிட்டே போகுது. டெய்லி ஒரு கண்டென்ட். இந்த ஜாதி வரி பிடிச்சவன் இவன் வந்து ஜாதியை பத்தி பேசுறத வந்து நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இதுதான் என்னடா இது பிக் பாஸ்க்கு வந்த சோதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்ப்போம் விஜேஎஸ் வந்து இதை இன்டெரக்டாவது அட்ரஸ் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திவ்யாவை மீன் பண்றது கூட வேற. சரி, இங்க திவ்யாவை எதுக்கு மீன் பண்றீங்க, அந்த பக்கம் வினோத்த பிரவீன் 2 பேரும் சொந்தக்காரங்க எதை மீன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் வந்து கேட்கணும், வச்சு புலகணும். புலகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.